அசம்பிளி ஸ்பீக்கரை ஃபர்ஸ்ட் பல பரீட்சை இந்த அலையன்ஸுக்கு. அதுக்கு பிறகுதான் அவரே ஓட்டு எடுப்பார், ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ். விஜய்க்கு முதல் பல பரீட்சை ஸ்பீக். அவர்களுக்கு அமைச்சர் பதவி இருக்கிறதால இங்க கொடுக்கலையா சார் அவருக்கு அந்த பதவி? இல்லைங்க, அது ஸ்பீக்கரா பாருங்க. இந்த மாதிரி ஒரு கோலிஷன் சிச்சுவேஷன்ல விஜய்க்கு ரொம்ப விசுவாசம் உள்ள ஆளுதான் ஸ்பீக்கரா போடுவாரு. அதனால முதல்ல இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கு பாருங்க. அசம்பிளி கூடின பிறகு ஒரு உறுப்பினருக்கு பதவி பிரமாணம், அதுக்கு பிறகு ஓட் ஆஃப் அப்புறம் ஸ்பீக்கர் எலெக்ஷன். ஸ்பீக்கர் எலெக்ஷன் வரும்போது உங்களுக்கு தெரியும் யாரை போடுறாருன்னு. ஏன்னா அதுக்கு தனி ப்ராசஸ். நாமினேஷன் ஃபைல் பண்ணணும், அப்புறம் எலெக்ஷன் ஆகும். ஸ்பீக்கர் எலெக்ஷன் முடிந்த பிறகு அப்ப ஸ்பீக்கர் எலெக்ஷன்லயும் தெரிஞ்சிடுமே உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கிளியர் ஆயிடும். அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு அடுத்தது ஒரு கடைசி ஃபைனலா ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ். ஒரு தடவை ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் எடுத்த பிறகு 6 மாசத்துக்கு அது திருப்பி அந்த மேட்டர் வர முடியாது.